ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. இது என்ன அப்படின்னா, நொங்கு இளநீ ஜூஸ் போடுறதுக்காக என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஜூஸ் கடையில் போய்ட்டு வாங்கி வச்சுட்டு நோன்பு திறக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அங்கே வந்து அந்த ஜூஸ் கிடைக்கல. நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேன். ஆலங்குளத்தில் அத்தியூத்து பக்கம் ஒரு ஷாப் இருக்குது. நொங்கு இளநீலாம் வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட் அன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ பெரிய ஆர்டர் இருந்துச்சு அப்படின்றதுனால சர்பத் மட்டும்தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு சர்பத்தோட டேஸ்ட் அந்தளவு பிடிக்கல. அது நோம்பு திறந்துட்டு அந்த இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என் வீட்டுக்கார் வந்து இளநியும் நொங்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இளநியோட பல்ப் இருக்கு இல்லையா, அந்த பல்ப் எல்லாத்தையும் போட்டு அப்புறம் நுங்கு அதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு இளநீ தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் சுகர் சேர்த்து, அவ்வளோதான். எனக்கு எக்ஸாக்டாக அந்த கடையில் குடித்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அந்த கடையில் வந்து சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறாங்க எவ்வளோ சொன்னாலும். அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ வீட்டில் பண்ணி குடிக்கும்போது சுகரும் கரெக்டாக நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த சர்பத்தை நான் குடிக்கவே இல்லை, வீட்டுக்காரர் போட்டு கொடுத்த அந்த ஜூஸ் தான் குடித்தேன். நொங்கு, இளநீ, சுகர், அவ்வளோதான். இளநியோட பல்ப்பு, அதோட தண்ணி, இது 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் குடிக்கிறத விட வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ப்ளஸ் உடல் உழைப்பு எல்லாம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் நம்மளே செஞ்சு குடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அது ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். நான் வந்து இளநீ மட்டும், இளநியோட பல்ப் மட்டும் தான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நொங்கு அப்படியே இருக்கட்டும், அது குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நொங்கு வந்து கிரைண்ட் பண்ணலை. நீங்கள் நொங்கு கிரைண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லை வேண்டான்னா நீங்கள் அந்த பல்ப்பு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. நோன்பு திறந்துட்டு இது குடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி வயிறு குளிர்ந்து இருந்துச்சு. செம்ம ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. இந்த கிளாஸுக்கு ஒரு 3 கிளாஸ் வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.